பாக்கியா தன்னோட பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஈஸ்வரி அவங்க கிட்ட பிரச்சனை பண்றதுக்காகவே அமிர்தாவெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏன் ஈஸ்வரி இதை பண்றாங்கன்னு நல்லா புரியுது. ஆனாலும் அவங்களால ஈஸ்வரியை அமைதிப்படுத்தவே முடியல. அவங்க பாக்கியா வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே பேயாட்ட ஆடம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற பாக்கியாவுக்கோ அதை விட தலைக்கு மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா கவுன்சிலர் கடைக்கு வந்து பிரச்சனை பண்ண விஷயத்த பத்தி செல்வியும் பாக்கியாவோ அந்த கடையோட ஓனர் கிட்ட பேச, ஆனா அந்த ஓனரோ என்னால இதுல எதுவுமே பண்ண முடியாதுமா, நான் உங்ககிட்ட இந்த கடையை ஒப்படைச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா இதுல என்ன பிரச்சனைனாலும் அதை நீங்க தான் சமாளிச்சுக்கணும். என்ன தயவு செஞ்சு இதுக்கு நடுவில் கொண்டு வராதீங்க. என்னாலலாம் அவனை எதிர்க்கவே முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு செல்வியும் சரி பாக்கியாவும் சரி செம்ம ஷாக்கோட, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க தான் எல்லாத்தையுமே பார்த்துப்பீங்க, நாங்க நம்பி உங்களை கூப்பிட்டா நீங்க இப்போ அப்படி உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி கை விரிச்சிட்டீங்களே, நாங்க இப்போ என்ன பண்ண போறோம்? அவங்க ஏற்கனவே பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க, என்னைக்கோ வந்தாங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் எங்களால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வேற என்ன விஷயம் பண்ணா கூட பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு சும்மா போனா கூட பரவாயில்ல, நான் அதை ஃப்ரீயா கூட அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனா அவங்க நான் வியாபாரம் பண்ற இடத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னால இது எல்லாமே கொஞ்சம் கூட பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, இதுக்கு ஒரு வழியை நீங்க சொல்லிதான் ஆகணும்னு சொல்ல, உடனே அந்த கடையோட ஓனரும், இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, ஆனா என்ன இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்துட்டு வராதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையாலதான் இந்த இடத்துல இருந்தவங்க காலி பண்ணிட்டு போனாங்க. வேணும்னா நீங்களும் காலி பண்ணிட்டு போகணும்னா தாராளமா போகலாம். ஆனா என்ன, நான் கொடுத்த அட்வான்ஸ் படத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியாவும் சரி செல்வியும் சரி செம்ம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. சோ கைஸ், பாக்கியா இந்த பிரச்சனையிலேருந்து எப்படிதான் தப்பிக்க போறாங்க, எல்லாத்துக்கும் மேல தலைவலியா இருக்கிற ஈஸ்வரியை எப்படிதான் சமாளிக்க போறாங்க, அடுத்து பாக்கியா என்ன பண்ணா இந்த விஷயத்துல அவங்களால சக்சஸ் ஆக முடியும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.